நாளே இணைவோம் இயேசு பெயரில், இறைவனின் அன்பில் இறை மக்களாவோம், கிறிஸ்துவில் என்று புது வாழ்வு காண்போம், புது வாழ்வு காண்போம். உலகம் எல்லாம் ஓர் குலமாய் இலங்கிட இறைவன் இணைத்தாரே, உலகம் எல்லாம் ஓர் குலமாய் இலங்கிட இறைவன் இணைத்தாரே, அது நனவாயிட நம்மில் நிறைவேறிட, அது நனவாயிட நம்மில் நிறைவேறிட, அன்பாலே தேர்ந்தெடுத்தார், அன்பாலே தேர்ந்தெடுத்தார். இறைவன் படைத்த நாளில் இணைவோம் இயேசு பெயரில், இறைவனின் அன்பில் இறை மக்களாவோம், கிறிஸ்துவில் இன்று புது வாழ்வு காண்போம், புது வாழ்வு காண்போம். கோடான கோடி மாந்தரிலே கோமக நம்மை தேர்ந்தெடுத்தார், கோடான கோடி மாந்தரிலே கோமக நம்மை தேர்ந்தெடுத்தார். அவர் அன்பானது நம் உயிரானது, அவர் அன்பானது நம் உயிரானது. அன்பாக சேர்ந்திடுவோம், அன்பாக சேர்ந்திடுவோம். இறைவன் படைத்த நாளில் இணைவோம் இயேசு பெயரில், இறைவனின் அன்பில் இறை மக்களாவோம், கிறிஸ்துவில் இன்று புது வாழ்வு காண்போம், புது வாழ்வு காண்போம். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மை அன்பு செய்கிறார், நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி வருகிறார். அந்த இறைவனுடைய அன்புக்குரிய பிள்ளைகளாக வாழ இப்பலி வழியாக நாம் ஆண்டவருக்கு நம்முடைய அன்பை உறவை வெளிப்படுத்துவோம். திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக வேண்டுவோம். அந்தோணி ராபின்சன் குடும்பத்தார் கூடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த ஜோஸ்மின் சர்மிளாவினுடைய ஆன்மா இறைநிலத்தை இடைப்பாறுதல் அடைய வேண்டிக் கொள்வோம். செல்வராஜ் குடும்பத்தினர் கூடக்கூடிய நன்றி திருப்பலி, இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், உடல் உள்ள சுகம் உடைக்க இயேசுவின் திருரத்தத்தால் கழுவிய சுகம் கொடுத்து அன்பு கரத்தால் நடக்க செய்யவும், புனித அந்தோணியர் வழியாக உயிர்த்த இயேசுவிடம் நாம் ஜெபிப்போம். ஆக்னஸ் கூடக்கூடிய 4ஆம் ஆண்டு நிறைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த அப்பா மிக்கேல் அந்தோணியருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த அந்தோணியாள் அருள் வியாகப்பன், சபரியம்மாள் வியாகப்பன் ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். பால்மணி ஆசிரியர், பாக்கியவதி ஆசிரியர் குடும்பத்தார் கூடக்கூடிய மரித்தோர் 16வது நாள் நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த தம்பி தங்கராஜ் அவருடைய ஆன்ம இறைவனத்தை இடைப்பாறுதல் அடையும்படியாகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த அப்பா அம்மா தங்கை இவர்களுடைய ஆன்ம இடைப்பாற்றிக்காகவும் வேண்டுவோம். இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரே சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழுகின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நிரந்தரமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருள் பெருக்கால் உம்மில் நம்பிக்கை கொள்ளும் மக்களை பெருகச் செய்கிறேன். நீ தேர்ந்தெடுத்தவர்களை கனிவோடு கண்ணோக்கி திருமுழுக்கு என்னும் அருளடையாளத்தின் வாயிலாக புது பிறப்பு அடைந்தவர்களை சாகாத்தன்மை என்னும் பேற்றினால் அணி செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 13 முதல் 21 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 13 முதல் 21 முடிய. அந்நாட்களில் பேதுருவும் யோவானும்
கல்வி அறிவு அற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டனர். நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதை கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஒரு அரும் அடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள். இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாதென நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவிசாய்ப்பதா கடவுளுக்கு செவிசாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நாளும் பாடிடுவேன், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நாளும் பாடிடுவேன். என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும், என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும், எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன், ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார், ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார், ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே, ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று, ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம், அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 9 முதல் 15 முடிய. மார்க்கு நற்செய்தி 16வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 9 முதல் 15 முடிய. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களுள் 2 வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிரோடு எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதை நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே, உயிர்ப்பின் காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டு வருகிறோம். இந்த நாட்களில் சொல்லப்படுகிற இறைவார்த்தை பகுதிகள் நமக்கு நம்பிக்கையூட்டுவதற்காக கொடுக்கப்படுகிற பகுதிகள் என்பதை நாம் அறிவோம். அதிலும் குறிப்பாக சீடர்கள் வல்லமையோடு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு இயேசு தோன்றி காட்சி தந்து பல்வேறு நிலைகளில் அவர்களை திடப்படுத்துகிற ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்டு வருகிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கிற போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நற்செய்தி பகுதி மிக அழகாக சொல்கிறது. சீடர்கள் எதையும் நம்பவில்லை என்று சொல்கிறார். சீடர்கள் எதையும் நம்பவில்லை. எதையெல்லாம் நம்பவில்லை? மகதலா மரியாவுக்கு இயேசு தோன்றினார் அப்படிங்கிற செய்தியை அவர் சொன்னபோது சீடர்கள் நம்பவில்லை. எம்மாவு வழியில் சென்ற சீடர்கள் இயேசுவை கண்டதாகவும் அவரோடு பேசியதாகவும் அவரோடு உண்டதாகவும் சொன்னபோது அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளவில்லை, நம்பவில்லை. இப்படியாக அவர்கள் நம்பவில்லை என்று விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசி கேட்கலாம். மார்க்கு நற்செய்தி 16வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. மரியா அவரை கண்டார் என்னும் கேட்டபோது அவர் நம்பவில்லை. அதே மாதிரி 13வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் சென்று அதனை மற்றவர்கள் அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் நம்பவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கை என்பது ஆன்மீகத்தினுடைய மிக அடிப்படையான ஒரு கூறு. அது ஆன்மீகத்துக்கு மட்டும்தான் நம்பிக்கை வேண்டுமா? ஒட்டுமொத்த வாழ்வுக்குமே நம்பிக்கை என்பது மிக மிக முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கடவுளை நம்புதல், அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்மோடு இருப்பதால் அவர் நம்மை வாழ்விக்கிறார் என்கிற நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்து கொண்டே வர வேண்டியிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே,
நம்பிக்கை என்பது ஒரு பெரிய புண்ணியம் என்று சொல்லலாம், ஒரு வெற்றி என்று சொல்லலாம், அல்லது ஆன்மீகத்தோடு தொடர்புடையது என்று சொல்லலாம். ஆனால் சிந்தித்தல் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே மனசில் என்ன தோணும்? அது ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்கா இல்லையா? ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்கா இல்லையா? நம்புதல் ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்கிறது. சிந்தித்தல் ஆன்மீகத்துக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா? நமக்கு சிந்தித்தல் என்று சொன்ன உடனே அது ஆன்மீகத்துக்கு சம்பந்தமில்லாத ஒன்று. அது எதை சம்பந்தப்பட்டது? அறிவியலோடு தொடர்புடையது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கை என்பது விஞ்ஞானத்திற்கு அல்லது அறிவியலுக்கு வேண்டுமா அப்படின்னு கேட்டால் அது தேவையில்லாத ஒன்று என்று தான் பலர் சொல்வதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நம்பிக்கை என்பது ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் பொதுவானது. அதே போல மதத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் பொதுவானது தான். மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் எல்லாத்துக்கும் தேவையானது நம்பிக்கை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை என்று சொன்னாலே அது ஆன்மீகத்துக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் நம்ம நம்புறியா அப்படின்னு சொன்ன உடனே அது கடவுளை சம்பந்தப்பட்டது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் சமூக வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது இந்த உலகத்தோடு தொடர்புடைய ஒரு வாழ்வாக இருக்கலாம். மனிதன் மூச்சு விட்டு போகிற ஒவ்வொரு செயலிலும் என்ன இருக்கிறது? நம்பிக்கை என்பது மிக அவசியமானதாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கணவன் மனைவிக்கிடையே குடும்ப வாழ்வு சிறந்திருக்கணும்னா என்ன வேண்டியிருக்கிறது? நம்பிக்கை தான் வேண்டியிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் மற்றவை எல்லாம். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே முதலிலே நம்பிக்கை என்பது மிக அவசியமானதாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்வுக்கும் நம்முடைய சமூக வாழ்க்கைக்கும் நம்முடைய ஆன்மீக பயணத்திற்கும் அறிவியலோடு தொடர்புடைய எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் நம்பிக்கை என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. தாமஸ் ஆல்வா எடிசன் நிறைய கண்டுபிடிப்புகளை அவர் கண்டுபிடித்தார். அப்போது அவரை பார்த்து ஒருவர் ஒரு கேள்வி கேட்டார். ஐயா, நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீர்களே, எதற்காக என்று கேட்டபோது அவர் சொன்னாரா, என்னுடைய வாழ்க்கையில் புதிதாக ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னாராம். எப்படி இருக்கிறது? புதிதாக ஒன்றை கண்டுபிடித்து விட முடியும் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கைக்கும் அறிவியலுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று கேட்கிறவர்களுக்கு ஒரு விஞ்ஞானி அவரே பதில் சொல்லியிருக்கிறார். நான் புதிதாக கண்டுபிடித்து விட முடியும் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னார். ஆகவே நம்பிக்கை என்பது மிக மிக முக்கியமானது. நம்பிக்கை தான் ஒரு மனிதனுக்கு அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கடின பகுதிகளை நீக்கும், கடினமான பகுதிகளை நீக்கும். நீங்கள் விவிலியத்திலே பாருங்கள், இன்றைக்கு நற்செய்தியிலே ஆண்டவர் மிக அழகாக அதை குறித்து சீடர்களுக்கு சொல்லுகிற பகுதியை வாசிக்க கேட்டோம். நீ பாருங்க, மார்க்கு நற்செய்தி 16வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது இயேசு தோன்றினார். உயிரோடு எழுப்பப்பட்டவர் தம்மை கண்டவர்கள் சொன்னதை நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அது அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார் அப்படின்னு சொன்னா, நம்பிக்கையின்மைக்கு எது அடிப்படையாக இருக்கிறது? கடின உள்ளம், கல்லா வச்சிருக்கிறது, மனசை மாற்றவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம். அதுதான் ஒரு மனிதனை நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு போய்விடுகிறது. யார் சொன்னால் நம்ப மாட்டாங்க. கூடவே இருந்தவங்க சொன்னால் நம்பலை. பாருங்க, எம்மாவூழியில் சென்ற சீடர்கள் 2 பேரும் எங்கே இருந்திருப்பாங்க? இயேசுவோடு இருந்தார்கள். மகதல மரியா எங்கே இருந்தாங்க? அவர் இயேசுவோடு இருந்தவர்கள். சீடர்களுக்கு நிச்சயமாக மகதல மரியாவை பற்றி தெரியும், மற்ற சீடர்களை பற்றியும் தெரியும். அப்போ கடின உள்ளம், நமக்கு நடக்கணும், நான் பார்க்கணும், எனக்கு சாத்தியப்பட்டால் தான் நான் நம்புவேன்
அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் சொன்னால் உள்ளத்தை கடினமாக்கும், மன அழுத்தத்தை தரும், ஒரு விரக்தியை தரும், ஒரு சோர்வு மனப்பான்மையை உருவாக்கும். இது எல்லாம் தான் என்னது? நம்பிக்கையின்மை. நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதருக்கு, நம்பிக்கை இல்லாத ஒரு கணவருக்கு வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? சோர்வு வந்துடும், விரக்தி வந்துடும், கவலை வந்துடும், கல்லெஞ்சமாக மாறிடும். அதே போல் நம்பிக்கை இல்லாத ஒரு மனைவிக்கு அதுதான். நம்பிக்கை இல்லாத பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ன செய்கிறார்கள்? நீங்கள் பாருங்கள், இப்படியே கூட்டிகிட்டே போய் ஒன்று தன்னால் செத்து போகும், இல்லைன்னா ஏதாவது வந்து செத்து போகும். அதுதான் நடக்கு. அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கை குறைகிற போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முடித்து கொள்ளலாம் என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறீர்கள். ஆனால் இதே நம்பிக்கை உங்களிடத்தில் வலுப்பெற்று விட்டது என்று சொன்னால் என்ன நடக்கும்? அதுதான் முதல் வாசகம் சொல்கிறார். பாருங்க, முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 4வது அதிகாரம் 13வது வசனம். பேதுரும் யோவானும் கல்வியறிவற்றவர்கள் என்பதை தலைமைச் சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, பாருங்க, ஒரு மனுஷனுக்கு துணிவு வரணும்னா என்னவெல்லாம் இருந்தால் துணிவு வரும்? என்னவெல்லாம் இருந்தால் துணிவு வரும்? பணம் இருந்தா, பக்கத்தில் ஆள் இருந்தா, ஏதாவது ஒரு வகையில் சொத்து இருந்தா, ஒரு பதவி இருந்தா, ஒரு அதிகாரம் இருந்தா, இவையெல்லாம் இருந்தால் ஒருவருக்கு துணிவு வரும். ஆனால் இங்கே பாருங்கள், இவர்கள் கல்வியறிவற்றவர்கள். பேச சொன்னால் பேச தெரியாது, விவாதம் பண்ண தெரியாது, எடுத்து சொல்ல சொன்னால் அதை பேசுவதற்கு வழி இல்லை. ஆனாலும் அவர்களுடைய துணிவை கண்டு மற்றவர்கள் வியந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய நம்பிக்கை தான். அன்பார்ந்தவர்களே, அந்த நம்பிக்கை உங்களுடைய உள்ளத்தில் வலுப்பெற்று விட்டது என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சீடர்கள் சொன்னது போல சொல்லுவோம், கண்டதையும் கேட்டதையும் நாங்கள் அறிவிக்காமல் இருக்க முடியாது. அவங்க சத்தம் போடுறாங்க, அடிக்கிறாங்க, சிறையில் அடைக்கிறாங்க. ஆனாலும் அவர்களுடைய நம்பிக்கையை யாரும் சிறைப்படுத்த முடியவில்லை. அவர்களுடைய நம்பிக்கையை யாரும் ஊனமாக்க முடியவில்லை. அவர்களுடைய நம்பிக்கையை யாரும் கட்டி போட முடியவில்லை. அன்பார்ந்தவர்களே, அதுதான் மிக முக்கியமானது. நீ பாருங்க, ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியாக இணைந்து வாழுகிற குடும்பத்தில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா, நல்ல சிறப்பான ஒரு புரிதல் இருந்தா, யாராவது போய் உன் மனைவி இப்படி, உன் கணவர் இப்படி, உன்னுடைய குடும்பத்தில் இப்படி இருக்கிறாங்க, அவங்க இப்படி பேசுனாங்க, இவங்க இப்படி பேசுனாங்க அப்படின்னு எதையாவது சொன்னால் யாராவது கட்டி போட முடியுமா? யாராவது சிறைப்படுத்த முடியுமா? யாராவது ஊனமாக்க முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. காரணம் என்ன? அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை தான் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பிரமாணிக்கத்திற்கு அடிப்படை, அவருடைய வாழ்க்கையினுடைய அடுத்த பயணத்திற்கு அடிப்படை. நிறைய குடும்பங்களில் அது இல்லாததுனால தான் பிரிஞ்சு போகிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, கடைசியாக வாழ்வே கசந்து போகிற அளவுக்கு மாறிவிடுகிறார். அன்பார்ந்தவர்களே, ஒன்றோடு தொடர்படுத்தி பார்த்தீர்கள் என்று சொன்னால், நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்வே பெரும் சவால் நிறைந்ததாக, கேள்விக்குரியதாக மாறிவிடுகிறார். ஆண்டவர் அதைத்தான் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அவன் சொன்னாங்க, அவ சொன்னா, நடந்ததெல்லாம் உண்மையை சொன்னாங்க, ஆனாலும் நீங்கள் நம்பாமல் உங்களுடைய இதயத்தை கடினமாக்கி கொண்டீர்களே என்று சொல்லி கண்டித்து அவர்களை வழியனுப்பி வைக்கிறார். இன்றைக்கு இந்த ஆலயத்திற்கு வழிபாட்டிற்கு வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் கொஞ்சம் உங்களுடைய உள்ளத்தில் எங்கேயாவது நம்பிக்கை குறைவு இருக்கிறதா ஆய்வு செய்து வாருங்கள் என்று நம்மை பார்த்து கேட்கிறார். பொன்னோட கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம், ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். கண்களை மூடுங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, திருத்தூதர்கள் உம்மை பார்த்து கேட்டார்கள், ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் மிகுதியாக வைத்திருப்பதால் எந்த பயனும் இல்லை. அது நம்பிக்கையானாலும் சரி, பொருளானாலும் சரி, மிகுதியாய் வைத்திருப்பதால் எந்த பயனும் இல்லை என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
மிகுதி அல்ல, உறுதியாக இருக்கிறதா? அதுதான் மிக முக்கியமானது. நிறைய பொருளை வாங்கி என் மனைவிக்கு கொடுத்தேன், நிறைய நகை கொண்டு வந்தேன், நிறைய பணம் கொண்டு வந்தேன், அதுவல்ல, அந்த மிகுதி அல்ல. மாறாக நம்பிக்கை என்கிற உறுதிதான் ஒரு குடும்பத்தை வழிநடத்த முடியும் என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர். சீடர்களுக்கும் அதைத்தான் வெளிப்படுத்தினீர். உங்களுடைய நம்பிக்கையின்மை உங்களை படுகுழியில் பாதாளத்தில் தள்ளிவிடும், உங்களுக்கு பெருஞ்சிக்கலை தந்துவிடும் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவரே இந்த நாளிலே ஆசீர்வதியும். ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் ஒருவருக்கொருவர் நம்புவார்களாக. கணவன் மனைவியை நம்பி வாழ்வாராக, மனைவி கணவனை நம்பி இருப்பாராக, பிள்ளைகள் பெற்றோர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பார்களாக, பெற்றோரும் பிள்ளைகள் மீது நம்பிக்கை கொண்டு பயணிப்பார்களாக. ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் தனிப்பட்ட சூழ்நிலையில் நம்பிக்கை இல்லாததினால் விரக்தி அடைகிறோம், மனச்சோர்வடைகிறோம், கவலை கொள்கிறோம், ஆறுதல் தேடி அலைகிறோம். யாராவது எங்களுக்கு வழிகாட்டிட மாட்டார்களா நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களோடு உடன் நடக்கிறீர். கண்டுபிடிக்க முடியாத மகதலா மரியா போல நாங்களும் பல நேரங்களில் இருக்கிறோம். உணர்ந்து கொள்ள முடியாத எம்மாவும் வழியில் சென்ற சீடர்களைப் போல நாங்களும் இருக்கிறோம். மற்றவர்கள் சொல்லியும் கேட்டும் நாங்கள் நம்பாமல் இருந்த சீடர்களைப் போல் இருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் எங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். ஆண்டவரே, எங்களை ஆசுவதி. செபிக்கிற எல்லா குடும்பங்களில் அமைதியை தாரும், சமாதானத்தை தாரும், நிம்மதியை தாரும், வாழ்விலே உம்மை தேடுகிற பாக்கியத்தை தாரும். ஒரு அன்பு பிள்ளைகளாக பயணிக்க எங்களுடைய நம்பிக்கையில் நாங்கள் உறுதிப்பட்டு நிற்க வழிகாட்டும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இறைவாவும் மாளிகைக்கு ஏழை நான் கொண்டு வந்தே, இதயத்தின் நிறைவிடையும் இணையில்லா நன்றியையும் என்றென்றும் ஏற்றிடுவாய், எந்நாளும் போற்றிடுவே. சுவை மிகு கனி தந்த ரசத்தை நான் கொண்டு வந்தே, சுடர் வீடும் வெண்மை நிற அப்பத்தையும் கொண்டு வந்தே, பாவத்தை போக்கிடும் தாபத்தை தீர்த்திடும் தண்ணீரும் கொண்டு வந்தே, அழித்தேன் உன் பதமே, அழைத்தேன் விண்ணகமே, இறைவா உன் மாளிகைக்கு ஏழை நான் கொண்டு வந்தே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி இளமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கமடி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியல்லோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரை குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார்.
ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவர் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் பொதுமாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தேருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்ற ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முத்திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோராகிய புனிதர் அனைவுடனும் எங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திரு உலகத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். தினம் வாழும் ஒரு ஜீவன் நான், உனக்காக மனம் திறந்து வருகின்றேன். உன்னாலே தினம் வாழும் ஒரு ஜீவன் நான், உனக்காக மனம் திறந்து வருகின்றேன். என் வாழ்வின் நிறைவே உன் உறவொன்றுதான், என் இதயத்தில் உறவாட உயிராகவா இறைவா, இறைவா, இறைவா. உன்னாலே தினம் வாழும் ஒரு ஜீவன் நான், உனக்காக மனம் திறந்து வருகின்றேன். நீ என் நெஞ்சில் துடிப்பில்லையே, உன் நினைவின்றி நொடி பொழுது விடிவில்லையே. நீ என் நெஞ்சில் துடிப்பில்லையே, உன் நினைவின்றி நொடி பொழுது விடிவில்லையே. பொழுதோறும் இமையாக என்னை காக்கின்றாய், பொழுதோறும் இமையாக என்னை காக்கின்றாய். உனை எனதாக ஏற்கின்றேன் என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே. உன்னாலே தினம் வாழும் ஒரு ஜீவன் நான், உனக்காக மனம் திறந்து வருகின்றேன். நீ வந்து என் உள்ள சுடராகையில், நிதம் நாம் போகும் வழியெல்லாம் ஒளி சூழுமே. நீ வந்து என் உள்ள சுடராகையில், நிதம் நாம் போகும் வழியெல்லாம் ஒளி சூழுமே. எனில் வாழும் உன் அன்பு மனம் என்றுமே, எனில் வாழும் உன் அன்பு மனம் என்றுமே. இனி என்னை பிரியா துணையாகும் என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே. உன்னாலே தினம் வாழும் ஒரு ஜீவன் நான், உனக்காக மனம் திறந்து வருகின்றேன். யூபிலி ஆண்டு ஜெபம்.
விண்ணக தந்தையே, விண்ணக தந்தையே, உம் திருமகனும் உம் திருமகனும் எம் சகோதரனுமான எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையையும் இறை நம்பிக்கையையும் தூய ஆவியாரால் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக அவ்விதைகள் மானுடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்று முறித்தாகுக. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கி இருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.